ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கட்டி முடிச்சு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இன்னைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா நாளைக்கு பால் காய்ச்சற ஸ்டேஜில் 2 அழகான டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். டூப்ளெக்ஸ் ஹவுஸ்னாலே 700-800 ஸ்கொயர் ஃபீட் தான் லேண்ட் ஏரியா இருக்கும். ஆனால் இந்த வீட்டுக்கு லேண்ட் ஏரியா மட்டும் 1050 சதுரடி. லேண்ட் மட்டும் இல்லை, வீடு ரொம்பவே பெருசு. வாங்க இந்த வீட்டை பார்த்தன மற்ற விவரங்களை பார்க்கறது முன்னாடி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் செலக்டடாக கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் நம்ம சேனல் வீடியோஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்க ரெடி டு ஆக்குபை 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கிறது நம்ம குடுவாஞ்சேரியில் வெஸ்ட் குடுவாஞ்சேரியில் தாங்க இருக்கு. நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க ப்ராஜெக்ட் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் GST ரோடு இது ரெண்டுத்துல இருந்தும் வெறும் 3.5 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த 3 BHK டூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். வீடு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே பிடிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியுமே பக்காவாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நல்ல ரெசிடென்ஷியல்ஸ் இருக்க ஏரியா, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸ்ட்ரீட் ஃபுல்லாமுமே வீடுங்க தாங்க. ஸோ வீடுகளுக்கு மத்தியில் தான் இந்த 3 BHK வீடு அமைஞ்சிருக்கு. உள்ள என்டர் ஆகிறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட். ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும், நார்மல் மெட்டாலிக் கேட் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட் கொடுக்கும்போது காஸ்ட்லிங்க, லுக்குமே நல்லா இருக்கும். இங்கே அதான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. உள்ள நுழையிறோம். செப்பரேட்டாக பைக் விடுறதுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு 5-6 பைக் விடுறதுக்கு இங்கே இடம் இருக்குது. இது இல்லாமல் தனியாக செப்பரேட்டாக டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் கார் விட்டுறதுக்கு பெரிய கார் பார்க்கிங்குமே இருக்குது. செப்பரேட் பைக் அண்ட் கார் பார்க்கிங் கிடச்சதுனால பார்க்கிங் டென்ஷன், மேஜராக வர பார்க்கிங் டென்ஷன் இங்கே இல்லவே இல்லை. நிறைய வீட்டெல்லாம் காரை விட்டால் பைக்கை விட முடியாதுங்க, பைக்கை விட்டால் காரை விட முடியாது. ஆனால் இங்கே அந்த டிஸ்டர்பன்சஸ் இல்லவே இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கார் அண்ட் பைக் நீங்கள் பார்க் பண்ணுறதுக்கு. ஓகேவா, தாராளமாக ஒரு 4-5 பைக் விடலாம். செப்பரேட்டாக ஒரு பெரிய காரே நீங்கள் விடலாங்க. ஸோ பெரிய கார் பார்க்கிங்னா இங்கே உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் எலிவேஷன் டைல்ஸ்லாம் பாருங்களேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்டு பிரிக் டிசைனில் கொடுத்துருக்க டைல்ஸ். ஓகேவா, 2 கிரானைட் ஸ்டெப்ஸ் தாண்டி உள்ள போகிறோம். தேக்கு மரம் மெயின் டோர். வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஹாலில் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்றதுனால கீழே கார் பார்க்கிங், லக்ஸுரி சைஸில் ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. மேலே 2 பெட்ரூம், 2 அட்டாச் ரூமோட வித் ரோட் ஃபேசிங் பால்கனியோட வீடு ரொம்பவே பெருசுங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் ஹாலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹால் உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. இந்த வீட்டில் ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸு பார்க்கவே கொஞ்சம் யூனிக்காக, கொஞ்சம் ராயலாக இருக்குங்க. உங்களுக்கு அது ஃபீல் இருக்கும். ஹாலில் ரைட் சைடில் உங்களுக்கு சோஃபா ப்ரொவிஷன், ஸ்டெப்ஸு கீழே உங்களுக்கு டிவிக்கான ப்ரொவிஷனுங்க. ஸ்டெப்ஸு கீழே டிவி பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ப்ராப்பரான 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸில் என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஹால் பெருசு அப்படின்றதுனால ஹாலில் 2 உடன் விண்டோ ப்ரொவைட் பண்ணியாச்சு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1050 ஸ்கொயர் ஃபீட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மற்ற டூப்ளெக்ஸ் ஹவுஸ்லாம் இருக்க மாதிரி 700-800 சதுரடிலாம் இல்லை, 1050 சதுரடி. ஹாலில் இந்த கிச்சன் வந்திருக்கும். ஓப்பன் ஸ்டைல் கிச்சனு. கிச்சனுக்குள்ள நுழையும் போது ரைட் சைடில் இந்த ஷெல்ஃபில் பூஜை ரூம்கான ப்ரொவிஷன், அதுக்கு பக்கத்து ஷெல்ஃபில் உங்களுக்கு கிச்சனுக்கான மளிகை சாமான் வச்சுக்கலாம். பக்கத்தில் பெரிய லாஃப்டோ இருக்குது. எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்முங்க. ஸோ வீடு நல்லா சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஓப்பன் ஸ்டைல் கிச்சன்றது கொடுக்கும்பொழுது கிச்சனும் உங்களுக்கு பெருசாக இருக்கும். அந்த கன்ஜஸ்டடான அந்த ஃபீல் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரவே வராது. டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு 7 ஃபீட்டுக்கு வால் டைல் வந்தாச்சு. இந்த வீட்டுக்கு லாஃப்ட் பெருசு அப்படின்றதுனால நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குங்க. ஸோ ஓப்பன் ஸ்டைல் கிச்சனில் இருந்து திரும்பவும் ஹால்க்கு வரும். இப்போ வாங்க பெட்ரூமை பார்ப்போம். திரும்பவும் சொல்லிட்டுறேன், இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் ஏரியா 1050 சதுரடி, பில்டப் ஏரியா 1450 சதுரடி. 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க இது. இந்த வீடு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு மக்களே. இந்த ப்ராஜெக்டில் 2 வீடு இருக்குது. அதில் ஒரு வீடு முடியும் தருவாயில் வந்துருச்சு, புக் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமே வந்து பாருங்கள். இப்போதைக்கு அட்வான்ஸ் வாங்கலை, பட் ஆனால் சீக்கிரமே அட்வான்ஸ் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. அதை நான் சொல்லிட்டு இருந்த வீடியோலேயே. இங்கே ஒரு வாஷ் பேஷன், பக்கத்துலேயே காமன் ரெஸ்ட் ரூமுங்க. குடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஏரியாவாக குடுவாஞ்சேரி மாறிடுச்சுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தாம்பரமை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய மக்கள் லேண்ட் வீடு பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ தாம்பரத்தில் மவுஸ் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் தாம்பரத்தில் வீடு பார்த்தா 1.5 கோடி 2 கோடி வேணும். எல்லாருடைய பட்ஜெட்டும் அது இருக்கான்னா அதுதான் கேள்வி. ஆனால் தாம்பரத்தில் இருக்க அதே டெவலப்மெண்ட், அதே கனெக்டிவிட்டி வசதி, அதே ரியல் எஸ்டேட் க்ரோத்து இங்கே குடுவாஞ்சேரியில் இருக்குங்க. அதனால தான் குடுவாஞ்சேரிக்கு இவ்வளோ மவுஸ், இவ்வளோ டிமாண்ட். எந்த வீடு போட்டாலும் போட்ட உடனே வித்துரும். குடுவாஞ்சேரியில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, சில ஏரியாக்கெல்லாம் GST ரோடு மேலே தான் பஸ் போகும். ஆனால் குடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் மாதிரியே தான். ஈஸ்ட் தாம்பரம், வெஸ்ட் தாம்பரம் எப்படி டெவலப்டோ அதே மாதிரி தான் ஈஸ்ட் குடுவாஞ்சேரி, வெஸ்ட் குடுவாஞ்சேரி ரெண்டுமே டெவலப்டு. ரெண்டுமே பஸ் ஃபெசிலிட்டி இருக்க ஏரியா. என்னதான் இந்த சைட் GST ரோட்லேருந்து 3.5 கிலோமீட்டர் இருந்தாலும் நியர்பை பஸ் ஸ்டாப் வந்து வெறும் 500 மீட்டர்ஸ் தான். அந்த 500 மீட்டர்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸ்கூல்ஸு, சூப்பர் மார்க்கெட்டு, கிளினிக்கு, அயன் பண்ண இஸ்திரி கடை, முடிவெற்ற கடை, அது இதுன்ட்டு எல்லாமே உங்களுக்கு வெறும் 500 மீட்டர்ஸில் கிடச்சிருங்க. ரோட் ஃபேசிங் பால்கனி வியூவை பார்க்குறீங்க. வீடு சூப்பராக இருக்கும். கீழே பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் தெரியும் உங்களுக்கு. ஸோ
இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அது குறை இது குறைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. எல்லாமே பெருசா இருக்கு. மேலே வந்திருக்கும். மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்லாம் 16க்கு 12ங்க. நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான் இது. வித் ரோட் ஃபேசிங் பால்கனியோட இருக்கு. வித் அட்டாச் சிஸ்டமோட இருக்கு. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன். சரியா? இந்த வீடு நான் ஆல்ரெடி திரும்பவும் சொல்லிட்டேன் இன்னொரு விஷயத்தை. இந்த வீடு நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 500 மீட்டர்ஸ் தான். ஜிஎஸ்டி ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெறும் 3.5 கிலோமீட்டர். நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் 500 மீட்டர்ஸ். நாட் ஒன்லி ஈவன் பஸ் ஸ்டாப்பு, சூப்பர் மார்க்கெட்டு, ரேஷன் ஷாப்பு, நீங்கள் எந்த கடை கேட்டாலும், ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்குறீங்களா, ஒரு கிளினிக் கேட்குறீங்களா, ஒரு மெடிக்கல் ஷாப் கேட்குறீங்களா, ஒரு சூப்பர் மார்க்கெட் கேட்குறீங்களா, எல்லாமே சைட்ல இருந்து வெறும் 500 மீட்டர்ஸ் நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்குது. முக்கியமாக நல்ல ரெசிடென்ஷியலில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட விலை 72 lakhsங்க. ரேட்டு நெகோஷியபிள் தான். 1050 சதுரடி லேண்டு, 1450 சதுரடி 3 BHK டூப்ளக்ஸ் ஹவுஸ். வீடு சவுத் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட விலை 72 lakhs, ரேட்டு நெகோஷியபிள். உடனே ஸ்கிரீனில் கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இது செகண்ட் பெட்ரூமு. இந்த பெட்ரூம்குள்ளேயும் அட்டாச் சிஸ்டம் இருக்குது. இல்லை சார் என் பட்ஜெட் 72 lakhsலாம் இல்லை, நான் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் பார்க்குறேன் அப்படின்னா 3 BHK வீடு வெறும் 58 lakhல, அதுவும் ஆல் இன்க்ளூசிவ் ப்ரைஸில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்காக காத்திருக்கு. அந்த ப்ராஜெக்டோட வீடியோ பார்க்கணுன்னா அதுவும் 3.5 கிலோமீட்டரில் தான் இருக்குங்க. ஓகேவா? அந்த ப்ராஜெக்டோட வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனை போய் செக் பண்ணுங்க. 58 lakhsல இருக்க 3 BHK வீட்டோட அந்த வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்க. எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ வாங்கிக்கங்க. வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை டாப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.